கரங்கள் ஒதுங்கட்டுமே, உலகம் உணரட்டுமே, அரங்கம் அதிரட்டுமே, சில்லு பறக்கட்டுமே, கரங்கள் வசரட்டுமே, அழுத்து மொத்தமே. கற்பனை என்றாலும் கற்பனை என்றாலும் கண்டனி உன்னை மறவேன், கண்டனி உன்னை மறவேன், கண்டனே உன்னை மறவேன். வரவேற்பை வழங்க இன்றைய விழா அமைப்பாளர் திரு எம்பி பாலன், தலைவர் அகில இந்திய டிஎம்எஸ் நற்பணி மன்றத்தின் தலைவர் திரு பாலன் அவர்களை அவர்களின் சார்பாக வரவேற்பை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். பத்மஸ்ரீ டாக்டர் டி.எம். சௌந்தரராஜன் ரசிகர் நற்பணி மன்றம் 39வது ஆண்டு விழா. இந்த ஆண்டு விழாவுக்கு வருடந்தோறும் தீபாவளி முன்னிட்டு இலவச வேஷ்டி சேலை வழங்கும் விழா மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எங்கள் மன்றத்தின் சார்பாக நன்றி என்று கூறுகிறோம். மற்றும் எங்கள் ஐயா மினிஸ்டர் அவர்கள், மூர்த்தி அவர்கள், அண்ணல் அவர்களுக்கு எங்கள் மன்றத்தின் சார்பாக வருக என்று அழைக்கிறோம். மற்றும் எங்கள் தெற்கு தொகுதி பூமநாதன் ஐயா அவர்களுக்கு வருக என்று அழைக்கிறோம். எங்கள் வெங்கடேஷ் ஐயா அவர்களுக்கும் சோழவந்தன் மன்றத்தின் சார்பாக வருக, முத்து அவர்களுக்கு வருகிறோம். எங்கள் விழா தலைமை ஆனந்த அவர்களுக்கு வருக என்று அழைக்கிறோம். மற்றும் எங்கள் கே. சரவணன் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு முக்கியமாக ஏற்பாடு செய்திருக்கும் அவர்களுக்கு வருக என்று அழைக்கிறோம். மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் மன்றத்தின் சார்பாக வருக என்று அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியோடு நடத்தணும்னா இந்த முக்கியமாக ஒரு 3 பேரை சொல்லித்தான் தீரணும். இந்த நிகழ்ச்சி சொன்னவுடனே எங்களுக்கு விழா தலைமை ஆனந்த் அவர்கள் இந்த இடத்தை அவரே இந்த நிகழ்ச்சிக்கு அவர் தான் இந்த ஏற்பாடு செய்தாருக்கு. முதல் ஒரு கௌரவம் சொல்லணும். அண்ணன் சொன்னோட இந்த இடத்துல நீங்கள் எடுத்துக்கிறீங்க, நீங்கள் பண்ணுங்க, நான் என்ன பண்ணுங்கன்னு செய்யுன்னு சொன்னாங்க. அடுத்து பக்கபலமாக இருக்கும் எங்கள் சரவணன் அவர்களுக்கு அது ஒரு இந்த நிகழ்ச்சி ஒரு சிறப்பாக நடத்தணும்னா என்ன செஞ்சு ஒரு காலம்பரம் வாங்க போது இல்லை 5 மணிக்கு ஒரு 9 மணிக்குள்ள என்னென்னமோ பண்ணிட்டாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நிகழ்ச்சி இந்த இடத்துல நம்ம வச்சிருக்கோம். ஒரு சேலை ஒரு 700 பேர் கொடுக்கணும்னா ஒரே ஒரு ஆள் 500 சேலை கொடுத்தாரு. அவர் சுந்தரவர்களுக்கு ஒரு மதிப்பு. இந்த நிகழ்ச்சி அனைவரும் நிறைய பேர் ஒத்துழைப்பு கொடுத்திருக்காங்க. அனைவரும் இந்த மன்றத்தில் சார்பாக நன்றி என்று கூறி இருக்கிறேன். மன்றத்தின் சார்பாக மகளிருக்கு இலவச வேட்டு சேவை மற்றும் மீண்டும் விழாவினை தவிர மன்றத்தினர் அங்கு கணேஸ்வரர் பிராண
தலைவர் ஆனந்தவர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பிக்க உரையாண்டிருக்கின்ற மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு வணிக வரி மற்றும் வர்த்தக பேரவைத்துறையுடைய அமைச்சர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் அறிஞர் தினேசர் வெங்கடேசன் அவர்களே, அறிஞர் கிருஷ்ணகுமார் அவர்களே, ராஜ்குமார் அவர்களே, மணிகண்டன் அவர்களே, தன்ராஜ் அவர்களே, சுப்பிரமணியன் அவர்களே, முத்தாள் அவர்களே, அருண்குமார் அவர்களே, அறிஞர் மனோகரி சரவணன் அவர்களே, பரம அவர்களே, கே வி பாலா அவர்களே, பி என் சுந்தர் அவர்களே, பி என் பாண்டியராஜன் அவர்களே, கோவிட் தங்கராஜன் அவர்களே உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த வார்த்தை உருவாக்கியிருக்கின்ற அவர்கள் தினேஷ் சத்திரன் மரியாதைக்குரிய இந்த தொழில்நுட்ப சட்டமன்ற உறுப்பினர் முறையில் அனைவரும் நிறைய வரவேற்பு துணைநிலை அமைச்சர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த இந்த அமைச்சிருக்கிறவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்றாலும் அவருடைய பணியில் அமைச்சர்கள் கலந்தாமல் ரொம்ப கம்மி. ஆனால் நம்ம அமைச்சர் மட்டும் ஒரு எல்லா நேரத்திலும் தொடர்ந்து கலந்து கொண்டு அதற்கு காரணம் இந்த பகுதியில் நாம் நிற்க வேண்டும் என்று 2007 கட்டாயம் இந்த பகுதியில் நிற்க வேண்டும் என்று ஒருத்தருக்கு நிற்க சொல்லுகிறார்கள் அமைச்சர் அவர்கள். அதிலிருந்து இன்றைக்கு தொடர்ந்து பிஎம்எஸ் சிலை அமைப்பதற்கு நாம் முயற்சி இருக்கிற பொழுது நம்முடைய அமைச்சர் அவர்களும் அங்கு இருக்கின்ற செக்ரட்டரிகளும் அவரை கட்டாயமாக சிலையை நிறுவ வேண்டும் என்று முன்னணியாக இருந்து அதை அனுமதி வழங்குகின்ற தங்களும் என்னுடைய மாநில அமைச்சர் அவர்களும் இதை சொல்வதற்காக தொடர்ந்து நாம் செய்கின்ற பணிகளை ஊக்கப்படுத்தி அதை நிறைவேற்றி என்பதற்கு உறுதியாக இருக்கின்ற அமைச்சர் அவர்கள் கடுமையாக உழைக்கின்றவர் என எங்களுக்கு சாதாரணமான உழைப்பாளர்களும் மாற வேண்டும் என அவரும் எங்கள் சொல்ல வேண்டும் என என்னால் மிகுந்த அறிவு கொண்டு இதுவரையில் எனக்கு பல ஒத்துழைப்புகளை தந்து உதவி இருக்கிறார்கள். இன்றைக்கு டிஎம்எஸ் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு டிஎம்எஸ் அவர்களுக்கு இன்றைக்கு மதுரையில் அவரில் இருக்கின்ற மக்கள் என்பது அவர்கள் வாழ்ந்த ஒரு இடத்திலே இன்றைக்கு சிலை வைக்கின்ற மாநில திராவிட மாநில ஆட்சி நடத்துகிற முதல்வர்கள் இருக்கிறோம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் அந்த பொது இடத்தில் சிலை வைப்பதற்கு அனுமதி இல்லாத சூழ்நிலையில் எந்த இடத்திலையும் பொது இடத்திலும் ஒரு தனிப்பட்ட பொருளுக்கு சிலை வைக்க முடியாது என்கிற ஒரு சூழ்நிலை அப்படி இருந்த இடங்களில் தீர்வு செய்வார்கள். சிலை வைப்பாக வேண்டும் என்று கோரிக்கை வைத்தபோது நம்முடைய அமைச்சர் அவர்களும் முதல்வர் அவர்களும் நிச்சயமாக மதுரையில் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்து 2 இடம் தேர்ந்தெடுத்து இந்த இடத்திலும் வைக்க வேண்டும் என்ற
அவர் நிறைய அமைச்சர் அவர்களுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் நன்றி கூறி இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் நம்முடைய பாவம் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எங்களை பொறுத்தவரையும் நம்முடைய அமைச்சராக இருந்தாலும் சரி, பொறுமையை சர்வசாரம் இருக்கிறார்கள். பதவி என்பது மக்களுக்கு சர்வ செய்வதற்கு அந்த சர்வசை நிச்சயமாக நாங்கள் நிறைவாக செய்வோம் என்ற நம்பிக்கை இருக்கிறதுனால நீங்களும் நாங்கள் செய்கின்ற பணியை நிச்சயமாக அங்கீகரிக்க வேண்டும் என்று கேட்டு இந்த நிகழ்ச்சியை இதையும் அழைத்து இந்த வாழ்க்கை கொண்டிருக்க நம்முடைய அமைச்சர்கள் அனைவருக்கும் இந்த நிர்வாகிகள் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல ஒரு சிறப்பான நிகழ்வு. இந்த நிகழ்வை சிறப்பாக ஏற்பாடு செய்த அண்ணன் பாலன் அண்ணன் அவர்களுக்கும் அருமை சகோதரர் ஆனந்த் அவர்களுக்கும் மற்றும் மரக்கடை சரவணன் உள்ளிட்ட அனைவருக்கும் இந்த பாலநாள் மக்கள் அனைவருக்கும் மோகன் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். டிஎன்எஸ் என்றாலே ஒரு கருத்தியலை மக்கள் மத்தியில் எளிய முறையில் பேட்டிய வரலாறு உண்டு. இந்த அவரோட மனிதனுக்கு சொந்தக்காரர் என்பது மேலும் பெருமையான விஷயம். இந்த அவரோட நற்பணி மன்றத்தின் சார்பாக அனைவருக்கும் இந்த தீபாவளி திருநாளை முன்னிட்டு இந்த நலத்திட்ட உதவிகளை வழங்குவதற்கு முன்வந்து அரசு நிறுவனங்கள், அரசு சார்ந்த துறைகளில் உயர் அதிகாரிகளாக பொறுப்பு வகித்த அருமைக்குரிய சகோதரர் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி கிஷோர்குமார், ராஜ்குமார் மற்றும் மணிகண்டன், ஏனைய நிர்வாகிகள் அனைவருக்கும், இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும், அருமை சகோதரர் டேவிட் தங்கராஜ் உள்ளிட்ட அனைவருக்கும் நலத்திட்ட உதவிகளை ஆனந்த் அவர்கள் வழங்குறாருன்னு சொன்னாங்க. ஆனந்த் அவர்கள் செஞ்சாலும் அனைத்துமே நலத்திட்ட உதவிகளாக தான் இருக்கும். அது ஒருவனாக அவர் சரவணனும் அனைத்து ஆலோசனை வழங்கக்கூடிய அருமையன் பாலமன் அவர்கள் இருக்கிறார். இந்த தருணத்தில் இந்த விழாவில் கலந்து கொண்ட சொல்லிட்டேன் சுந்தர் அருமையன் தங்கராஜன் அவர் அருமையன் பாலமன் அவர்கள் பெருமையாக சொன்னாங்க. இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் அவர்களுக்கும், இந்த நிகழ்வை அனைத்து மக்களுக்கும் இங்கே வந்து நலத்திட்ட வழங்க வரைய வந்த அருமை அண்ணன் வணிகர்களுக்கு பணியாற்றிய அமைச்சர் அவர்களுக்கும், என்னுடன் என்னுடைய தொகுதி சார்ந்த ஒன்றிய கழகத்தின் செயலாளர் அருமை அண்ணன் முத்தையண்ணன் அவர்களுக்கும், அருமை அண்ணன் ஒன்றிய கழகத்தின் செயலாளர் பரதாஜன் அவர்களுக்கும், கோவை கழக செயலாளர் மரகன் அவர்களுக்கும், அருமையான ஜானகன் அவர்களுக்கும், அனைத்து வரையாண்டு சிறப்பித்த அனைத்து மக்களுக்கும் நன்றி கூறி இந்த நலத்திட்ட உதவிகளை மாண்புமிகு அமைச்சர் உரையாற்றிய பின் வழங்குவார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
அரசியல் நற்பண்பத்தினுடைய சார்பில் இந்த வழங்கக்கூடிய நிகழ்ச்சியை தலைவர் நம்முடைய மரியாதைக்குரிய SRS டிராவல்ஸினுடைய தலைவர் ஆரம் ஆனந்த் அவர்களே, அனைவரையும் இங்கே வரவேற்றிருந்திருக்கக்கூடிய அகிலாந்திய டிஎன்எஸ் நற்பணி மன்றத்தினுடைய தலைவர் பாலன் அவர்களே, நம்முடைய ஆனந்துக்கு எப்போதும் தலைவராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் மரக்கடை சரவணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இன்றைக்கு இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய தெற்கத்தவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரியவர்கள் பூண்டவர்களே, சோழனுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் வெங்கடேசன் அவர்களே, அந்த சோழனுடைய இணைச்செயலாளர்கள் தண்டாச்சி அவர்களே, முத்தியன் அவர்களே, அதே போல அந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய PKI குரூப்ஸினுடைய சேர்மன் KV பாலன் அவர்களே, அதே போல சீனியர் மார்க்கெட்டிங் மேனேஜர் மதுரை மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் பாண்டராஜன் அவர்களே, அதே போல நம்முடைய மரியாதைக்குரிய நிதானம் தெரியல எல்லாரும் போட்டுருவாங்க ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரி KRM கிரேஷ்குமார் அவர்களே, ஐஎஃப்எஸ் ராஜகுமார் அவர்களே, மணிகண்டன் அவர்களே, அதே போல சுப்பிரமணியன் அவர்களே, அருண்ஜோதி அவர்களே, பிரபு அவர்களே, PL சுந்தரம் அவர்களே, தங்கராஜ் அவர்களே, மட்டுமல்ல வருகை கொண்டிருக்கக்கூடிய இந்த அருமையன்பர் ஜான் அவர்களே மற்றும் சகோதர பெரியவர்களே, என் மதுரை தாய்மார்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நோக்கம் என்றிருந்த வணக்கம். இன்றைக்கு எவ்வளவோ பேர் வரலாம் ஆன்மீக செம்மலோடு இன்றைக்கு பத்மஸ்ரீ பட்டம் பெற்றாலும் டிஎன்எஸ்ஐ தெரியாத ஒரு ஆள் இருக்கிறாருன்னா இருக்கவே முடியாது. அது தமிழ்நாடு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இன்றைக்கு புகழப்பட்டவர் தான் அவர். அவர் பாடிய பாடல்கள்லாம் கருத்துருத்தோடு மக்களை போய் சென்றடையக்கூடிய அளவில் மிகப்பெரிய தமிழகத்திலே திரையுலகில் இன்றைக்கு நீங்காத புகழ் பெற்றிருக்கக்கூடிய நினைவுகளின் ஜாதிகளாக இருந்தாலும் சரி, அதே போல மக்களுடைய எம்ஜிஆராக இருந்தாலும் அவர் பாடிய பாடல்களில் மிகப்பெரிய புகழ்பெற்ற பாடல்கள் எல்லாம் இன்றைக்கு பாடியிருக்கிறார். தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடி எல்லா மக்கள் மத்தியிலும் அந்த புகையக்கூடிய அளவில் சிரித்த முகத்தோடு இன்றைக்கு பயந்திருக்கிறார். அவர் நம்மளெல்லாம் விட்டு சென்றாலும் கூட காலங்காலத்திற்கும் அவருடைய புகழ் என்றைக்குமே நிலைத்து நிற்கக்கூடிய வகையில் சண்டையிட்டு சென்றிருக்கிறார். ஒரு நாள் சட்டமன்றத்தில் நம்முடைய மரியாதைக்குரிய அந்த தகுத்தவர் சட்டமன்ற உறுப்பினர் அவர் எந்தித்த முதலமைச்சரிடத்தில் நான் தெற்கு தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன், அங்கு அதிகமான சமுதாய மக்கள் சமராச சமுதாய மக்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய கோரிக்கை மட்டுமல்ல ஒட்டுமொத்த மக்களுடைய கோரிக்கையாக அவர் வாழ்ந்த பகுதியிலே பத்மஸ்ரீ டி.என். சுந்தரராஜன் அவர்களுக்கு நீங்கள்
அவர்கள் திருவுருவச் சிலையை அமைக்க வேண்டும் என்று கேட்டவுடன் உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் மறுத்துச் செல்லாமல் அவரை உடனடியாக செய்யுங்கள் என்று உத்தரவிட்டு அந்த சிலையை அமைப்பதற்கு முன்னின்று அதை நடத்திய நம்முடைய அருமையான தெற்குத்தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பூமிராமன் அவர்கள். அவர்களோடு நானும் இருந்திருக்கிறோம். ஆனால் அதற்கு முழு கவனம் அவர்தான். இதை எப்போதும் நாம் மறக்கவே முடியாது. அதே போலதான் என்னுடைய தொகுதியிலே நம்முடைய மக்கள் ஏறத்தாழ 10,000க்கு மேற்பட்டவர்கள் வண்டூர் பகுதியாக இருந்தாலும் சரி, அது செக்கமகளூர் காசேரி பகுதியாக இருந்தாலும், சிட்டமட்டி பகுதியாக இருந்தாலும், காவலக்கிணறு பகுதியாக இருந்தாலும், சத்தியகண்டாமன்றம் பகுதியாக இருந்தாலும், மயூர்பங்களாவாக இருந்தாலும், இன்றைக்கு ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி தான் நாங்கள். அந்த குடும்ப உறவுகளும் இது வரைக்கும் பழகி அந்த குடும்பத்தில் இருக்கிறவர்கள் போல் தான் இருந்தோம். 2021 தேர்தலுக்கு நிற்பதற்கு முன்னதாக 2011 தேர்தலில் நின்ற அப்போது திமுக சட்டமன்ற உறுப்பினராக யார் என்று என பழகாத நேரத்தில் வண்டூர் மக்களிடத்தில் நெருங்கிய உறவு இல்லாத காலம் அந்த 2011 அப்போது வாக்கு சதவீதம் கம்மியாக அறிவித்தாலும் கூட அதற்கு பின்னர் 2011 பல ஆண்டு காலம் கிடப்பில் இருந்த முருகன் கோயிலை நான் நம்முடைய சமுதாய தலைவர்கள் எல்லாம் அழைத்து கேட்டபோது நீங்கள் அதை கட்டித்தர வேண்டும் என்று சொன்னார்கள். அதை உடனடியாக நான் ஒப்புக்கொண்டு அந்த வண்டூருடைய முருகன் கோயிலை முழுமையாக செலவு பண்ணி அதை கும்பாபிஷேகம் நடத்தினோம். அந்த கும்பாபிஷேகம் நடத்துகின்ற நேரத்தில் அன்றைக்கு இருந்த சட்டமன்ற உறுப்பினர், எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக நான் இருந்தேன். அன்றைக்கு அவர் இருந்தாலும் இல்லை, இந்த கும்பாபிஷேகம் நடத்துகிற போது நாங்கள் நடத்துவோம் என்று சொன்னார்கள். அந்த மக்கள் ஒட்டுமொத்தமான அன்றைக்கு எவ்வளவும் செய்து கொடுத்த எங்களிடம் என் பெயரை சொல்லி அவர்தான் தலைமையேற்று இந்த கும்பாபிஷேகத்தை நடத்த வேண்டும் என்று அன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு வெளியிலே சொல்வதைப் போலல்ல, உறவோடு முடிவெடுத்தால் அவளை தைரியத்தோடு தன்னம்பிக்கையோடு நின்று அதை நடத்தி காமித்தவர்கள் என்ற சமுதாய மக்கள் என்பதை நான் எப்போதும் மறந்ததில்லை. அந்த அளவிற்கு யார் தன்னை தேடி தனக்கு நன்மை செய்கிறார்களோ, தன்னை தேடி வந்து மக்களுக்கு என்ன உதவி செய்கிறார்களோ, அந்த மக்களை எப்பவும் மறவாமல் இருக்கக்கூடிய சமுதாயம் சௌராஷ்டிரா சமுதாயம் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு கூறிக்கொள்கிறேன். அவர்களை பட்ட கஷ்டங்கள், அவர்கள் பட்ட சிரமங்களுக்கு எல்லாம் மனதில் வைத்துத்தான் என்னுடைய தொழிலுடைய பாதாள சாக்கடை திட்டத்தை கொண்டு வந்தேன். அதை இன்றைக்கு முழுமையோடு நிறைவேற்ற போது உள்ளபடியே பெரும் மகிழ்ச்சியோடு நான் நினைக்கிறேன். அந்த சமுதாயங்களுடைய உறவோடு நாளுக்கு நாள் அந்த உறவை பலப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறேன். அதே போல இன்றைக்கு மேற்கு தொகுதியில் இருக்கக்கூடிய தொகுதிக்கு என்னை பொறுப்பாளராக மாவட்ட செயலராக அறிவித்த போதுதான் என்னுடைய அருமை தம்பி ஆனந்த் அவர்களும் அதே போல சரவணன்களும் தந்தையாக கிடைத்து இன்றைக்கு அண்ணனவர்களே இந்த சமுதாய மக்களுக்கு நாம் நலத்திட்டம் வழங்கக்கூடிய அந்த ஏற்பாடுகளுக்கு நாங்களும் உறுதுணையாக இருந்து அவர்களோடு சேர்ந்து செய்கிறோம், நீங்கள் வாருங்கள் என்று சொன்னார்கள். எந்த வேலையாக இருந்தாலும் எனக்கு வருகிறோம் என்று சொல்லுகிற போது அலுவலகம் பூமிநாதன் அவர்களும் இந்த மக்களுக்காக அடிப்படை தேவைகளை நிறைவேற்றக்கூடிய பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அதே போல அவர்களுடைய நண்பராக அருமை தம்பி வெங்கடேசன் அவர்களும் இருக்கிறார், சட்டமன்ற உறுப்பினரும். எனவே நாங்கள் மூவரும் நிச்சயமாக எத்தனை நிகழ்ச்சிகள் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் கலந்து கொள்வோம் என்று சொன்னோம். இதை எங்களுக்கு கிடைத்த வாய்ப்பு மட்டுமல்ல, பெருமையாக கருதுகிறோம். யாருடைய நிகழ்ச்சியில, யாரை பற்றி புகழக்கூடிய நிகழ்ச்சியில அவருடைய அருமை உரிமைகள் எல்லாம் சொல்லக்கூடிய சும்மா சாதாரணவர் அல்ல. இந்த தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகமெல்லாம் புகழக்கூடிய பத்மஸ்ரீ பட்டம் பெற்ற DVSனுடைய பாராட்டு விழாவிலே நாங்கள் கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சியோடு இருக்கிறோம். அதே போல இன்றைக்கு மேற்கு தொகுதியில் இருக்கக்கூடிய தொகுதிக்கு என்னை பொறுப்பாளராக மாவட்ட செயலராக அறிவித்த போதுதான் என்னுடைய அருமை தம்பி ஆனந்த் அவர்களும் அதே போல சரவணன் அவர்களும் தந்தையாக கிடைத்து இன்றைக்கு அண்ணனவர்களே இந்த
உள்ளபடியே நாங்கள் பெருமையாக கருதுகிறோம். அவர் புகழ் என்றென்றும் நிலைத்து நிற்க வேண்டும். அவருக்கு அப்பாற்பட்டு நாங்கள் ஒரு அரசியலை சேர்ந்திருக்கிறவர்கள் என்று சொன்னாலும் சமுதாயங்கள் வரும்போது மக்கள் சேவை செய்கிற போது அந்த அரசியலுக்கு அப்பாற்பட்டு உங்களுக்கெல்லாம் சேவை செய்வதை நாங்கள் பெருமையாக கருதுகிறோம். அந்த பெருமையில் இந்த தீபாவளியை முன்னிட்டு இன்றைக்கு நலத்திட்டத்தை உங்களுக்கு வழங்குகிறார் என்று சொன்னால் அதுவும் எங்களுக்கு பெருமையாக கருதுகிறது. என்னுடைய தம்பிமார்களும் அதில் பங்கு பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லுகிற போது இன்னும் கூடுதலாக பெருமையாக இருக்கிறது. எனவே இந்த சமுதாயத்தினுடைய அடிப்படை தேவைகளாக இருந்தாலும் சரி, முடிந்த அளவிற்கு நாங்கள் என்ன முன்னேற்றமாக உங்கள் பகுதிகளை செய்ய வேண்டும், இந்த மக்களுக்கு முடிந்த உதவிகளையும் எப்போதும் நாங்கள் செய்வதற்கு உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். இப்பொழுது ரசிகர் மன்றத்தின் சார்பாக திரு பாலன் அவர்கள் சிறப்பு விருந்தினர் மாண்புமிகு நிறுத்தவர்களுக்கு பின்னணி வழங்கி கவனிப்பார். நம்முடைய அந்த டிஎம் சங்கராஜன் நற்பணி மன்றத்தினுடைய சார்பில் நீங்கள் எல்லாம் சொல்லுகிற போது நாங்கள் இந்த நற்பணி மன்றத்தினுடைய சார்பிலும் இந்த சமூக மக்களுடைய சார்பிலும் மணிமண்டபம் கட்டுகிறோம் என்று சொன்னார்கள். அவர்கள் கட்டக்கூடிய அந்த மணிமண்டபத்திற்கு என்னுடைய சார்பிலே 10 லட்சம் ரூபாய் கொடுக்கப்படுகிறது அந்த நேரத்திலே வரவேற்று நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திரு பாலன் அவர்கள் மன்றத்தை மூத்தவர்களுக்கு கொண்டாடை வழங்கி கவனிப்பார். அதனைத் தொடர்ந்து விழாத்தலைமை ஆனந்த் அவர்களுக்கும் வீடு வழங்கி கௌரவிக்கிறார்கள். பாலன் அவர்கள் ஒரு வெற்றி நிலைமை வழங்கி அழகாக வெற்றி பெற்று தீவிர சமூக நிலையின் சார்பாக ஒரு வெற்றி நிலைமை வழங்கி கௌரவிக்கிறார்கள். அடுத்ததாக விழா தலைமை ஆனந்த் அவர்களுக்கு கொண்டாடை வழங்கி கௌரவிக்கிறார்கள். அடுத்து ஐயா வீரவான் அவர்களுக்கு கொண்டாடை வழங்கி கௌரவிக்க உள்ளார்கள்.
டிஎம்எஸ் விருதை பெறும் அன்பர் திரு பி ஆர் குமரன் அவர்கள் அமைச்சர் திரு பி மூர்த்தி அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். விளையாட்டுத்துறை சார்ந்தவர்கள், வெயிட் லிப்டிங் சொல்லக்கூடியவர்கள் மற்றும் பல்வேறு போட்டிகளில் வென்ற மாணவர்கள் ஆர்எஸ்ஆர் பாரிஸ் அவர்கள் பரிசு பொருளை வழங்கி சிறப்பிக்க இருக்கின்றார்கள். முதலில் மிஸ்ஸஸ் ஜே வைஷ்ணவி அன்பர்கள் மாவட்டி அவர்கின்றனர். Our first rank in part of 1 Tamil CGPA, that is cumulative grade point average. This Vaishnavi, அண்ணா வைஷ்ணவி தான். வைஷ்ணவி ஒரு பிரதானமான அன்பர்கள் வாங்கிக்கிறீங்க. இந்த மேடை உங்களுக்கு கிடைக்காத ஒரு மேடை. ஏன்னா மூர்த்தி ஐயா அவர்களுடைய திருக்கரங்களால் உங்களுக்கு கிடைப்பது என்றால் ஒரு பெரிய ஒரு உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு மைல்கல்லாக இருக்கும். ஆகவே அற்புதமான ஒரு விருது வழங்குகிறார்கள். பெற்றோர் வந்து அன்பர்களுங்க. பிடி ஐஸ்வர்யா third rank in computer science. தொடர்ந்து ஜேஇ திவ்யதர்ஷினி 10th rank in computer science CGPA. பிடி ஐஸ்வர்யா அவருடைய பெற்றோர்கள் வந்து விருதினை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த விருதினை வழங்குவோர் ஆர்எஸ்ஆர் பேரண்ட்ஸ் பெஸ்ட் சர்வீஸ் அவார்டு. அதுக்கப்புறம் ஜேஇ திவ்யதர்ஷினி அதனை தொடர்ந்து பெஸ்ட் சர்வீஸ் அவார்டு செல்வன் கே ஆர் எஸ் ஆனந்தகுமார், ஃபவுண்டர் அண்ட் ட்ரைவர் சௌராஷ்டிரா ஈஸ்ட் ஜிம். கே ஆர் எஸ் ஆனந்தகுமார் அவர்களுடைய அவருடைய பெற்றோர் வந்து பாரத கே ஆர் எஸ் ஆனந்தகுமார் நிலையூர் ஃபார் கான்ட்ரிபியூஷன் த சொசைட்டி டெவலப்மெண்ட் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் இன் தி ஃபீல்ட் ஆஃப் வெயிட் லிஃப்டிங். அற்புதமான கோச்சர். அடுத்தது மிஸ்ஸஸ் கே கே ஹிந்தமதி, மதுரை காந்தி என்எம்ஆர் சுப்பிரமணியம் காலேஜ் ஃபார் உமன், கோல்டு மெடல் இன் ஜோனல் இன்டர் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் சிஎம் ட்ரோபி இன் சிலம்பம் சித்தூரில் அற்புதமான ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்திருக்காங்க. தொடர்ந்து பி கே ரோஹிணி வெயிட் லிஃப்டிங் காம்படிஷன் 48 kg ஃபர்ஸ்ட் இயர் இன் எல்டிசி காலேஜ். அண்ட் பி கே ரோஹிணி அவங்க அண்ணா வந்திருக்காங்க. அவங்க வந்து ஸ்டேட் அவார்டு இருக்காங்க. தொடர்ந்து கே எஸ் ராஜ்குமார் பொலிட்டிக்கல் சயின்ஸ் சரஸ்வதி நாராயணன் காலேஜ், கோல்டு மெடல் ஜோன் இன் சிஎம் ட்ராபி 60 kg ட்ராபி. தொடர்ந்து கே எஸ் ராஜ்குமார் வாங்க. அடுத்து ஆர்ஜே வெங்கடேசன் சார். ஆர்ஜே வெங்கடேசன் கோல்டு மெடல் இன் இன்டர் காலேஜ் வெயிட் லிஃப்டிங். பி கே வெங்கடேசன் சில்வர் மெடல் இன் இன்டர் காலேஜ் வெயிட் லிஃப்டிங் காம்படிஷன் 65 kg. மிஸ்டர் எல்என்ஜே பாலாஜி செகண்ட் இயர் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் சௌராஷ்டிரா காலேஜ் வெயிட் லிஃப்டிங். மிஸ்டர் பி டி சபரிநாதன் செகண்ட் இயர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சௌராஷ்டிரா காலேஜ், சில்வர் மெடல் இன் இன்டர் காலேஜ் காம்படிஷன். அண்ட் வி டி லோகராம்ஜி பி எஸ் அபினேஷ் குமார் 10th standard government high school Navayur, B S Abhinesh Kumar. தொடர்ந்து மிஸ்டர் கே ஜே தர்ஷன் இந்த விருதுகளையும் பதக்கங்களை வழங்கி சிறப்பித்த என்னுடைய சிறப்பு விருந்தினர் மதுரை வடக்கு மாவட்ட செயலாளர் பலகோடு மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு பி மூர்த்தி அவர்கள் எங்கள் டிஎம்எஸ் சமுதாய மக்கள் மன்றம் சார்பாக நன்றியை பதிவு செய்கின்றோம். நன்றி நன்றி நன்றி. தொடர்ந்து தீபாவளியை முன்னிட்டு முதியோர்களுக்கு
இலவச வேஷ்டி சேவைகளை வழங்க வருகிறார். ஆமா அது சொல்லிட்டேன். இந்த 5 பேர் கூப்பிட்டு இலவச வேஷ்டி சேவைகளை வழங்க வருமாறு இந்த சிறப்பு விருந்தினர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். முதலில் அம்மா காயத்ரி அம்மா வாங்க. காயத்ரி வாங்க. காயத்ரி அம்மா வாங்க. மேடைக்கு வந்து அவருடைய திருக்கரங்களால் இந்த இலவச வேஷ்டி சேவையை பெற்றுக் கொள்ளுமாறு அன்புடன் போய் வந்து